ஃபஸ்ட்டு வேஸ்ட்டு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து இந்த கார்டு ரெடி பண்ணிக்கலாம். லைக் ரவுண்ட், ஹார்டின், ரெக்டாங்குலர், ஸ்கொயர். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 15 சென்டிமீட்டரில் ஸ்கொயர் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அக்கார்டிங் டு யுவர் விஷ். ஸோ இப்போது ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சு. இதை கட் பண்ணிவிட்டு நம்ம மற்றதை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கார்ட்போர்டோட பேஸ் வந்து அப்படியே இருக்குது. இதில் நம்ம டைரெக்டாக வந்து ரெடி பண்ணிக்க முடியாது. அதனால் இதில் வந்து நான் பேஸ்க்காக ஒரு டிஷ்யூ பேப்பரை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். டிஷ்யூ பேப்பரோட பேஸ் வந்து ஒரு யூனிக்கான ஒரு வியூவை கொடுக்கும். அதனால் நான் டிஷ்யூ பேப்பரோட இதுதான் ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஆரிகாமி ஷீட் ஆர் A4 ஷீட்டை கூட இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டிஷ்யூ பேப்பரை வச்சு காட்டுறேன். உங்களுக்கு அதோட வியூ வந்து லாஸ்ட்டில் எப்படி இருக்குங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த ஷீட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து காய வச்சிடலாம். இந்த இடத்துல வந்து நம்ம க்ளே யூஸ் பண்ணி தான் நம்ம இதில் பண்ணிக்க போகிறோம், ஃப்ளவர் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து க்ளேயை ரெடி பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருண்டையாக உருட்டிக்கலாம் குட்டி சைஸில். ஸோ க்ளே வந்து கையில் ஒட்டுற மாதிரி சைஸ் எதுவும் வராமல் இருந்துச்சு அப்படின்னா பேபி பவுடர் ஆர் நார்மலாக இருக்கக்கூடிய டால்கம் பவுடரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒட்டாமல் வரும். ஸோ இதை ரெடி பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு லைன் பை லைனாக இதை வந்து வச்சுக்கணும். ஸோ ஒரு உருண்டையும் உருட்டிட்டு இந்த மாதிரி நம்ம லைன் பை லைனாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள். ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நீட்டாக வந்து இதை பண்ணணும். ஸோ கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் தான் வரணுமா அப்படின்லாம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஃப்ளவரோட பெட்டல்ஸ் வந்து இரெகுலராக தான் இருக்கும். ஸோ அதனால் நேச்சுரலாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இரெகுலர் ஷேப்லேயே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு டைமும் டால்கம் பவுடரில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி தான் அதை வந்து பண்ணுறேன். அப்போ தான் என்னோடய கையில் வந்து அது வந்து ஒட்டாமல் வருது. ஸோ ஃப்ளவர் ஷேப்பு எந்த ஷேப்பு வேணாலும் நம்ம அந்த க்ளேயை வச்சு பண்ணிக்கலாம். ஸோ க்ளேயை வச்சு பண்ணுறப்போ அந்த போர்டு வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக வந்து போர்டில் வந்து ட்ரா பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி இதை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணணும். நெக்ஸ்ட் இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளவரோட ஷேப் வந்து கிடச்சிரும். பாருங்கள், நீட்டாக ஒரு குட்டி மொட்டாக இருக்குது. அதை நீங்கள் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் வேணாலும் நம்ம வந்து விரித்து விட்டுக்கலாம். ஸோ நான் எனக்கு தேவையான அளவுக்கு விரித்து விட போகிறேன். 2 சைடுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிளாக பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால ஒன்றே மட்டும் பண்ணி இந்த மாதிரி இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து கம் ஃப்ரீ தான். அதாவது நார்மலாக அது வச்சாலே வந்து அது ட்ரை ஆகவும் அதோட பேஸில் வந்து ஒட்டிக்கும். பட் நம்ம இதில் வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக வந்து ரெடி பண்ணிக்கலாம். 2 ஃப்ளவராக ரெடி பண்ணிக்க போகிறோம் இதிலையே. ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக வந்து இந்த மாதிரி இதில் எடுத்துக்க போகிறேன். ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிங்க அப்படின்னா 2 சைடுமே நமக்கு ஃப்ளவர் கிடைக்கும். ஸோ சென்டரில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ஃப்ளவர் ரெடி ஆயிரும். ஸோ உங்களுக்கு எத்தனை ஃப்ளவரை நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ பண்ணி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5 கவுண்ட் அந்த அளவுக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஒயிட் ஃப்ளவர் இந்த மாதிரி இருக்குது. பார்த்தாலே எப்படி இருக்குன்னு தெரியுது. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து லீவ்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ லீஃப் வந்து எப்போவுமே படத்தில் இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படிலாம் இல்லை. லீவ்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வருதோ அந்த ஸ்ட்ரக்சரில் பண்ணலாம். க்ளே ஆட் பண்ணக்கூடிய எந்த மெட்டீரியலுமே இல்லாமல் நார்மலாக நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வச்சு தான் நான் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் நமக்கு வந்து நம்மளோட விஷக்கு தான் இந்த கிராஃப்ட் வந்து இருக்க போகுது. ஸோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட லீவ்ஸை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா
கரெக்டாக பொசிஷனுக்கு வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கம் அப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு வச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக வந்து மேக் பண்ண முடியாது. அதனால தான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பொசிஷனை வந்து கரெக்டாக பார்த்துட்டு நம்ம வந்து இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் பொசிஷன் வந்து அதுவும் உங்களோட விஷ் தான். இதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ கார்னரில் வச்சு 4 கார்னர்லேயும் வச்சு பண்ணலாம், ஒரு சென்டரில் வச்சுட்டு சைடில் வேறு ஏதாச்சும் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் ஒரு இதை வச்சு டிவைடர் வச்சு நான் பண்ணுறேன் இல்லையா, லீவ்ஸோட ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிட்ருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சேஃப்டி பின் ஆர் நீடில் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து இதில் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதோட லீவ்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து நார்மலாக தெரியும் இல்லையா, அந்த மாதிரி கோடு போட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அது காஞ்சதுக்கு அப்புறமா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு அப்படியே தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து அது கொஞ்சம் வெட்டாக இருக்கிறப்பவே வந்து நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ வரைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க, அது கொஞ்சம் செட் ஆகிடும். இப்போ வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து நான் கிளாஸியான ஒயிட் கலர் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பேஸ்க்கு வந்து நீங்கள் என்ன கலர் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி டிஷ்யூ ஏன் பேஸில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து இப்போ தெரியும். க்ளே வந்து நம்ம வச்சுருக்கிறதுனால அதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணும்போது நார்மலாக நம்ம கலர் பேப்பர் ஒட்டியிருந்தோம் அப்படின்னா அந்த கலர் பேப்பரோட பின்னாடி வந்து நம்ம இதில் பெயிண்ட் பண்ணுறப்போ அதில் வந்து கொஞ்சம் ஸ்மஞ்சாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்காது. பட் இதில் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஃப்ளவருக்கு வந்து உங்களுக்கு விருப்பமான கலர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கலர் வந்து கொடுக்க போகிறேன். சென்டரில் இருக்கிறதுக்கு கோல்டன் கலர் அண்டு மற்ற 2க்கும் வந்து வேறு வேறு கலர் வந்து கொடுத்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் வந்து ஷைனிங்கான கிளாஸியான பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த நார்மலாக வந்து பெயிண்ட் பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்கும். பட் இது வந்து நைட் டைமில் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், டே டைம்லேயுமே கூட வந்து பிரைட்டாக இருக்கும். அதனால தான் நான் கிளாஸி கலர்ஸ் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து கிராஃப்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா நமக்கு எந்தெந்த ஃப்ளவருக்கு என்னென்ன கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். ஸோ கேப்லாம் தெரியாமல், அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிகிற இடத்துக்கு எல்லாமே வந்து நம்ம கலர் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அதில் பார்க்குறப்போ வந்து நமக்கு ஒரு நீட்டான ஒரு லுக் கிடைக்கும். ஸோ நம்மளே நீட்டாக வந்து பண்ணிடலாம். ஸோ எக்ஸசிவாக வந்து உள்ளே இறங்கின இதெல்லாம் வந்து டிஷ்யூ வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் லீவ்ஸ்க்கு வந்து ஆஸ் யூஷுவல் க்ரீன் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த க்ளே ஆர்ட் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து முக்கால்வாசி கிராஃப்ட் வந்து ஓவர் ஆகிடுச்சு. ஸோ நீட்டாக சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த பெயிண்ட் வந்து அப்படியே செட் ஆகிடும். அதுக்கப்புறமா இதில் வந்து என்ன லைன்ஸ் எழுதணும், லைக் வெல்கம் பண்ண குவாட் அந்த மாதிரி எழுதலாம், ஆர் மோட்டிவேஷ்னல் குவாட் எழுதலாம். நார்மலாக நீங்கள் வந்து பெட்ரூமில் வந்து ஓட்டுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஆஸ் யுவர் விஷ், நீங்கள் வந்து எந்த இது வேணாலும் நீங்கள் வந்து இதில் கோட்ஸ் எழுதிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து நார்மலாக வந்து டோரில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இதை ரெடி பண்ணிக்க போகிறேன். பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு மை கவுசி வேர்ல்ட், இதுதான் என்னோட வந்து லைன்ஸாக இருக்க போகுது. நான் இதை வந்து டோரில் தான் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன், ஹேங் பண்ணிக்க போகிறேன். ஸோ மேலே இருக்கிறதுல வந்து எக்ஸசிவாக இருக்கிறதுல ஹார்டின் வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து நல்லா வந்து ஜிகு ஜிகுன்னு இருந்தால் பிடிக்கும். அதனால் வந்து இதில் ஸ்டோன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க, நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து
ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து பின்னாடி வந்து நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி டோரில் வந்து மாட்டிடலாம். ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டான லுக் கொடுக்குது. நம்மளை பார்க்க வர்றவங்களுக்கு டோரை நாக் பண்ணுறப்போ இவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றோம் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் இருக்கும். ஸோ ரொம்ப நீட்டான இந்த வெல்கம் போர்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.